அவர்கள் சொல்லாத சொல் மருத்துவம் அப்படிதான் சொல்லாத சொல் மருத்துவம் தலைப்பில் பேசியிருக்கிறார்கள். பல்லாண்டுகளாக இந்த சங்கத்திற்கும் பல கூட்டங்களிலும் பேசி இந்த நோய்களுக்கு வைத்தியம் செய்து வருவது பற்றி அறிவுபூர்வமான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் நம்முடைய அறிவு எவ்வாறு செயல்படுகிறது, டாக்டருடைய அறிவு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். நாம் அதை புரிந்து கொண்டால் நமக்கு நாமே வைத்தியம் செய்து கொள்ளலாம், நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம், நம் உறுப்புகளையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதை பற்றி நம்முடைய ஆடிட்டர் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சொல்ல போகிற தலைப்பு சொல்லாத சொல் மருத்துவம். இதுவரைக்கும் எந்த மருத்துவரும் சொல்லாத ஒரு சொல், அந்த சொல் மருத்துவம். இதுவரைக்கும் எந்த நோயாளியிடமும் செல்லாத மருத்துவம். மருத்துவருக்கு பணங்காசு செல்லாது என்றால் நோயாளிக்கு அது சென்றடையும். மருத்துவருக்கு செல்லும் என்றால் தான் நோயாளிக்கு செல்லும். ஒரு பேஷண்ட்னு சொன்னால் இங்கிலீஷில் சொன்னால் இல் பர்சன்னு சொல்லுவோம். கரெக்டா? இல் பர்சன் பேஸ் ஒன்லி வென் இல் ட்ரீட்டட். ஹீ வில் நாட் பே வென் ஹீ இஸ் வெல் ட்ரீட்டட். அந்த இல் பர்சனை இல் ட்ரீட் பண்ணாதான் காசு கொடுக்க சம்மதிப்பான். வென் ஹீ இஸ் வெல் ட்ரீட்டட், யூ வில் நாட் பே சிங்கிள் நயா பைசா. சிங்கிள் நயா பைசா யூ வில் நாட் பே. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி இல்லாமல் நம்ம இருப்போம். நியாயமாக ஒர்க் பண்ணினா, நியாயமாக வைத்தியம் சொன்னால் நியாயமாக நம்ம பணம் தரமாட்டோமா அப்படின்னு. நான் அதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்களே தரமாட்டேன்னு நீங்கள் ஒத்துக்குவீங்க. இப்போது பல நோயாளிகள் அல்லது எல்லா நோயாளிகளுமே வச்சுங்க, வகை தெரியாத நோயாளி. அவன் என்ன வகைன்னே அவனுக்கு தெரியாது. வகை தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் சொல்கிறோமா? வகை தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ரெண்டு பாதையில் போவாங்க. ஒருத்தர் திருந்தும் பாதையில் போவாங்க, வருந்தும் பாதையில் போவாங்க. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், நம்மளாம் யாராவது வருந்தும் பாதையை தேர்ந்தெடுப்போமா? திருந்தும் பாதையில் தானே போவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் இங்கே இருக்கும், இங்கே ஒருத்தருமே வரமாட்டோம். அதில் டைப் 1, டைப் 2, டைப் 3 3 டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3. இந்த திருந்தும் பாதையில் போகிற நோயாளிக்கு திருந்த சொன்னால் ஏறும். இந்த பாதையில் போகிற நோயாளிக்கு மருந்து சொன்னால் ஏறும், திருந்த சொன்னால் ஏறாது. நம்மளே டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம்? இங்கே நாகஜோதி வரலையா? சரி, நம்மளே டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம்? திருந்துற வேலையெல்லாம் ஆகாது டாக்டர், எதுனாச்சும் மருந்து கொடுங்க கேட்குறோமா இல்லையா? இப்போ அந்த மருந்து என்னவானா செய்யட்டும், எனக்கு அதை பற்றி எல்லாம் அக்கறை கிடையாது. ஏன்னா மருந்தினால பல தொந்தரவுகள் இருக்கு, நம்ம பார்க்குறோம் இல்லையா? மருந்தால் எத்தனை பேர் செத்துருக்கான்னு பார்க்குறோம். அப்போது திருந்த சொன்னால் ஏறாது, மருந்து சொன்னால் தான் ஏறும். இது ஒரு வகை. அதுக்கு அடுத்த வகை மட்டம், இதை விட இது மட்டம், டைப் 2. இவருக்கு குத்தி சொன்னால் ஏறும், இவருக்கும் குத்தி சொன்னால் ஏறும். என்ன வித்தியாசம்? பேசி குத்தி சொன்னால் இவருக்கு ஏறும், அவருக்கு ஊசி குத்தி சொன்னால் தான் ஏறும். புரியுதுங்களா? இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை இதை விட மட்டும், தேர்ட் ரேட். இவருக்கு கத்தி சொன்னால் ஏறும், அவருக்கும் கத்தி சொன்னால் ஏறும். இவருக்கு வாயால் கத்தி சொன்னால் ஏறும், அவருக்கு கூர் கத்தி சொன்னால் ஏறும். ஆம்புடேஷன். புரியுதுங்களா? இது ஹோல் வியூ. இப்போ எல்லாம் மருத்துவத்தினுடைய முழு வியூ இதுதான். இந்த முழு வியூ, ஹோல் வியூ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, there is a point in your point of view. சில பேர் இருக்கா, 35 வருஷமா இன்சுலின் போட்டுக்கிறேன் அப்படின்னா பண்ணின்றது வைத்தியமா பைத்தியமா? பைத்தியம். புரியுதா? ஊர்லெல்லாம் போய் யார்ட்டையாவது சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் வச்சுங்க. உங்கள் அறிவெல்லாம் வேற ஆள்கிட்ட காட்டக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ சோறு கிடைக்காது.
அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி குன்சா இருக்கணும். 35 வருஷமா அவன் இந்த பாயிண்ட்லேயே நிற்கிறான். இதுதான் வைத்தியம் நினச்சிக்கிறான். அவனுக்கு ஹோல் வியூ கிடைக்கல. அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை பிடிச்சிக்கினா அதுதான் ஹோல் வியூ நினச்சிக்கிறான். கரெக்டுங்களா? இஃப் யூ நோ த ஹோல் வியூ, there is a point in your point of view. If you do not know the whole view, there is no point in your point of view. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பாயிண்ட்டும் இல்லை. இந்த பாதையில் போனால் பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஆகும். இந்த பாதையில் போனால் மருத்துவர், மருத்துவ கம்பெனி, அந்த பேராமெடிக்கல் 3 பேருக்கும் ரெக்கவரி. இது நோயாளி உலகம் பிழைக்கிற வழி, இது மருத்துவ உலகம் பிழைக்கிற வழி. அர்த்தம் புரியுதா? நோயாளி உலகம், மருத்துவ உலகம். மருத்துவ உலகம்னா மருந்து கம்பெனி, பேராமெடிக்கல் ஸ்டாஃபு, டாக்டர். 3 பேர். திருவள்ளுவர் அந்த குறளில் எழுதியிருக்கிறார், மேலே பாருங்கள். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் அப்பால் நாள் கூற்றே மருந்துன்னு எழுதிக்கிறார். என்ன அர்த்தம்? உற்றவன்னா நோய் உற்றவன், தீர்ப்பான்னா நோய் தீர்ப்பான். அவன் நோய் தீர்ப்பான், காசு தரலன்னா நோயாளியே தீர்த்துருவான். மருந்து உழை செல்வான். உழை செல்வான் என்பது பேராமெடிக்கல் சப்போர்ட். இந்த 4 கூற்று தான் மருந்துங்கிறது ஒரு மேக்ரோ ஆங்கிளில் அது சொல்கிறார். அவரே இன்னொரு குறள் சொல்லியிருக்கிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்ன்றார். நோயினுடைய முதல் என்னன்னு தெரிஞ்சு அது தணிக்கக்கூடிய வழி என்னன்னு தெரிஞ்சு அது பிரகாரம் செய்யின்னு சொல்கிறதா தான் நம்ம எல்லாருக்குமே அர்த்தம் சொல்லி படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் அவர் உண்மையில் என்ன சொல்கிறாருன்னா, வாய் நாடி வாய்ப்பச் செயல்ன்றார். 2 வாய்க்கு நடுவில் ஒரு நாடி. இது வாய், அது ஆசன வாய். தமிழில் 2 வாயும் இருக்கு, கரெக்டா? இந்த 2 வாய்க்கு நடுவில் இருக்கிற நாடி தான் நோயினுடைய முதல் நாடி என்று குறிப்பால் சொற்களால் சொல்றார். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு, பாப்பி சிரஞ்சீவிமா. பாவம் பண்றவன் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அவன் சிரஞ்சீவியா இருப்பான். அவன் சிரஞ்சீவியா இருந்தால் நமக்கு தான் கேடு, அதனால அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால இது மாதிரி சிலதெல்லாம் குறிப்பால் தான் சொல்ல முடியும். அந்த ஆங்கிளில் பார்த்தா தான் அது புரியும். ஐயா கூட நேற்று அழகாக சொன்னார், அந்த மாறுபாடில்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்குன்னு ஒரு குறள் சொல்கிறாரு. மாறுபாடுனா நமக்கு, நம்ம உடம்புக்கு மாறுபாடு இல்லாத உண்டின்னு தான் எல்லாரும் அர்த்தம் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாரு? இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உண்டி. இயற்கை எப்படி கொடுத்ததோ அப்படியே சாப்பிடுன்ற அர்த்தம். சமைக்கிறது, வேக வைக்கிறது, கட் பண்ணுறது, இந்த வேலையை வச்சுக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர். இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு கோணத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சமாச்சாரம் புரியுது. நீங்களும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோணத்தில் ஒன்று புரியும். இந்த பக்கத்தில் போனால் குணமாகும் பணமாகாது. இந்த பாதையில் போனால் பணமாகும் குணமே ஆகும். 40 வருஷம் வைத்தியம் பண்ணிட்டு நோய் தீரலைன்னா பண்ணிட்டது பணம் செலவாயிட்டே இருக்கு. குணமே அவ்வளோ. சக்கரை நோய் கரையாது, தீரவே தீராது. ஜெனட்டிக். உங்கள் அப்பனுக்கும் நோவு, உனக்கும் நோவு, உங்கள் தாத்தனுக்கும் நோவு, உனக்கும் சரியாகாது, உங்கள் அப்பனுக்கும் சரியாகாது சொல்கிறாங்களா இல்லை? சொல்கிறாங்க இல்லையா? சர்க்கரை அப்படின்னு எழுதினா அதுக்குள்ள கரைன்னு இருக்கா? கரைத்தால் அது கரையுமா? கரைந்தால் குறையுமா? குறைந்தால் மறையுமா? நாம கரைத்து தீர்க்கலைன்னா நம்மளை தீர்த்து காவேரியில் கரைச்சணும். இங்கே காவேரி ஓடுதா? காவேரியில் கொண்டு போய் கரைச்சணும். நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசொல்யூஷன் நடந்தால் தான் சொல்யூஷன். எந்த மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. தண்ணி தவிர எந்த மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. மாத்திரையினால டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசொல்யூஷன் கிடைக்குமா? கிடைக்காது. தண்ணி குடிச்சா கிடைக்கும். கரெக்டா? அப்போ மாத்திரையால் சர்க்கரை குறையுமா கரையுமா? தண்ணியில் தான். புரிஞ்சுக்கணும். இப்போ இதை சொன்ன காசு வராது. இதை சொன்ன காசு வராது.
இப்போ நீங்கள் சொன்னீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் முந்தி சொன்னேன், ஏன் நமக்கு நல்லது சொன்னால் நம்ம திருப்பி தரமாட்டோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இது சொல்லிட்டு அவன் எந்த டாக்டராவது எந்த பில்லாவது பண்ண முடியுமா? இந்த பக்கம் போனால் அது ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசின், இது வந்து மெடிசின். இது இந்த பக்கம் போனால் ஓசை பார்க்கலாம், இந்த பக்கம் போனால் காசை பார்க்கலாம். கரெக்டா? இப்போ நமக்கு வந்து மனைவிக்கு உடம்பு சக்கரை நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம இது மாதிரி தண்ணி குடித்து சரி பண்ணிக்கோன்னு சொன்னால் மனைவி சண்டைக்கு வரும். 100 பவுன் நகை போட்டு தானே கல்யாணம் பண்ணா. எவ்வளவு? 100 பவுன். சும்மாவா கொண்டு வந்து விட்டாங்க? செலவு செய்ய வக்கில்லையா? கேட்பாங்களா? கேட்பாங்களா? கண்டிப்பாக. சங்கரநாராயணன் கரெக்டாக சொல்லணும், அவருக்கு தெரியுது. இப்போ இது வந்து சுகர் சார்ட். என்ன சுகர் சார்ட்? மேத்தமேட்டிக் சுகர் சார்ட். ஆடிட்டருக்கு கணக்கு தெரியுமா? கணக்குலேயே உள்ளதும் தெரியும், கணக்கில் இல்லாததும் தெரியும். அப்போ தானே ஆடிட்டரு, இல்லைன்னா ஆடிட்டர் கிடையாது. இப்போ நம்ம உடம்புல 4000 ml பிளட் இருக்கு வச்சுட்டா 250 மில்லிகிராம் சர்க்கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 மில்லி பிளட்டில் 250 மில்லிகிராம் சர்க்கரை இருக்கு. அப்போ 100 எடுத்தால் 40 100 இருக்கு. 40 100ல் 250 பெருக்கினா 10,000 mg சுகர் இருக்கு. mgனா மில்லிகிராம். 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா 5000 ஆயிடும். இங்கே இருக்கிறது அதே 10,000 மில்லிகிராம் சர்க்கரை. 10,000த்தை 50ஆல் இப்போ டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 200 மாறிடும். 250 200 மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் 1க்கு போகும். 1க்கு போகும்போது அதில் 200 சர்க்கரை இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன்னா கலந்துருச்சு இல்லை, கலந்த உடனே அதில் 200 2000 mg சுகர் வெளியே போயிடும். போகுமா இல்லையா? யூரினோடு போயிடும். ஆமாம், யூரினோடு போயிடும். உடனே அப்போ இது 4000 200 8000. இதெல்லாம் மில்லி சமாச்சாரம். மில்லி சமாச்சாரம்லாம் ரவுண்டாக ஏற்றணும். தெரியுதா? மில்லி சமாச்சாரம்லாம் ரவுண்டாக ஏற்றணும். ஏன்னா சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க, எல்லாம் பட்னி போட்டேன் சார், சிரிக்க கூட சத்து இல்லாமல் பண்ணுறீங்க சார். நாள் பூரா பட்னி போட்டு அவங்க பாங்க, சிரிக்க கூட சத்து இல்லை. அடுத்தது ஒரு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு ஏற்றுறோம். 1000 ml ஏற்றினா 4000 5000 ஆகிடுது, 8000. அது இப்போ 8000த்தை 50ல் டிவைட் பண்ணும்போது 160 தான் மாறும். 1000 ml 1க்கு போகும். அதில் 1600 மேலே 1600 மில்லிகிராம் சர்க்கரை வெளியே போயிடும். அப்போ 4000 160 6400. அடுத்தது தேர்ட் ரவுண்டு. இதே மாதிரி ஏற்றி இறக்கி பண்ணினா 128 மாறும். 250ங்கிறது ரொம்ப அதிகப்படியான சர்க்கரை, 128ங்கிறது நார்மலான சர்க்கரை. கரெக்டுங்களா? இப்போ 3 லிட்டர் தண்ணி குடித்து 3 லிட்டர் 1க்கு போனால் தான் இந்த நடக்கும். ஒரு அலோபதி மாத்திரை சாப்பிட்றீங்க, நீங்கள் உங்களுக்கு மாத்திரை சாப்பிட சொன்னாங்களா? இதை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தா தானே இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்டுட்டு இதை பண்ணாதானே இந்த ரிசல்ட் கிடைக்கும். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், எக்ஸசைஸ், வாக்கிங், எதுவானா பண்ணுங்க, பண்ணிட்டு இதை செஞ்சிருந்தா தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். இந்த யூரினை விட இந்த யூரின் இனிப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் யூரின்லாம் குடிச்சே பார்க்க வேண்டாம், உங்களுக்கே தெரியுதுல்ல. யூரின் குடிச்சு பார்த்தா தான் தெரியுமே, எறும்பு வரும். ரைட். அப்போ இதை விட இது சர்க்கரை கம்மியாகுதுன்னு தெரியும். மூத்திரத்தை குடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ என்ன புரிஞ்சுக்கிறோம்? எக்ஸசைஸ், வாக்கிங், எது பண்ணினாலும் அதையும் பண்ணி தண்ணி குடிக்கிறதையும் பண்ணணும், 1க்கு போகிறதையும் பண்ணணும். 1க்கு போனால் தண்ணி குடித்தா 1க்கு போகும், 1க்கு போனால் போகிறோம், 1க்கும் போக வேண்டாம். ஆமாம், 1க்கு போனால் போகிறோம், வேற 1க்கும் போக வேண்டாம். 1க்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவன் எல்லாத்துக்கும் போகணும். எக்ஸ்ரே, ஸ்கேனு, லெபரட்டரி. இப்போ பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சமூக ரீதியாக பிரச்சனை. நம்ம ஆம்பளைக்கே மரத்தடி பார்த்து ஏதோ பண்ணிடுறோம், பொம்பளைங்களுக்கு அதுக்கு சிரமம் இருக்குது. சரீர ரீதியாக பிரச்சனை இல்லை, சமூக ரீதியாக பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஓ இதுதான் சமாச்சாரம்,
அப்போ எங்கே ஒன்றுக்கு போகணும் எங்கே ஒன்றுக்கு போகக்கூடாதுங்கிறதெல்லாம் உங்கள் பாடு, அதெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியும். இதுதான் வைத்தியங்கிறது புரியுது. அது பண்ண முடியலன்னா மாட்டோம். ஸ்கூல் டீச்சர் பிள்ளைங்க ஒன்றுக்கு போகணும்னு சொன்னால் உட்கார் அப்படின்னு சொல்லிடுறது, அவங்க அனுப்புறதே கிடையாது, இவங்களும் போகிறது கிடையாது. விடுறதே இல்லை. நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது அப்படி தான், விடவே மாட்டாங்க. அந்த ரீசஸ் டைம் தான் விடுவாங்க. அதுக்கு அந்த டைம்லேருந்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு வர சொல்லுவாங்க. அது போயிட்டு வரதுக்குள்ளேயே அட்டண்டன்ஸ் ரீசஸ் முடிஞ்சு போயிடும், பெல் அடிச்சிடும். இதுதான் பிரச்சனை. அப்போ ஒருத்தருக்கும் அதே மாதிரி பிரச்சனை. இப்போது சமூக நகரமான வாழ்க்கை, நகர வாழ்க்கையில் பக்கத்தில் நின்று ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் தோது கிடையாது. ஆமாம், பட்டிக்காடாக இருந்தால் கொஞ்சம் சௌகரியங்கள் இருக்குது. நகர வாழ்க்கையில் நரக வாழ்க்கை போகிறதில்லை. அப்போ ஒன்றுக்கு போகிறதுக்கு தோது இல்லை அப்படின்னா நம்ம தண்ணியே குடிக்க மாட்டோம். தண்ணி குடிக்கிறத நிறுத்திடும். கரெக்டா? தண்ணி குடிக்கிறத நிறுத்திடுவோம். பெண்களுக்கு உள்ள பிரச்சனை அதுதான். அவங்களால யூரின் போகிறதுக்கு தோது இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க தண்ணியே குடிக்க மாட்டோம். அப்போ நேச்சுரலி அந்த பிளட்டினுடைய டென்சிட்டி விஸ்காசிட்டி எல்லாம் அதிகமாக இருக்கும். ஹை சுகர் வரதானே செய்யும். கரைக்காமல் கரையாது, கரையாமல் குறையாது, குறையாமல் மறையாது. கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே மறையும். கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே மறையும். கரைத்தால் தான் கரையும், கரைந்தால் தான் குறையும், குறைந்தால் தான் மறையும். அதே வார்த்தை தான் ஒவ்வொன்றுலையும். அந்த ஸ்ட்ரெஸ் எம்பசிஸ் வேற மாதிரி. கரெக்டா? இப்போ இன்சுலின் போடுறாங்க. இன்சுலின் பண்ணிக்கிட்டு எடுக்கிற ஜூஸ். இப்போ நமக்கு நிறைய ஜூஸ் கொடுத்தாங்கல்ல, நார்த்த ஜூஸ், அருகம்புல் ஜூஸ், ஏதாவது கொடுக்குறாங்க. அது மாதிரி பன்னியினுடைய ஜூஸ். சர்க்கரையை கரைக்கணும்னா தண்ணி கிட்ட போறதா பண்ணிக்கிட்ட போறது? பண்ணிட்டு தான் போகணும். மாற்றி சொல்றீங்க? தண்ணி தான் சொன்னீங்களா? சரி, தண்ணிக்கிட்ட தான் போகணும், பண்ணிக்கிட்ட போகக்கூடாது. ஆனால் என்டையர் மெடிக்கல் வேர்ல்டு பண்ணிக்கிட்ட போகுது. என்டையர் மெடிக்கல் வேர்ல்டு. நான் தான் வஸ்தி, மை வே இஸ் ஹைவே, எவ்ரி அதர் வே இஸ் நோ வே அப்படின்னு சொல்ற மருத்துவம் கூட தண்ணிக்கிட்ட போகாம பண்ணிக்கிட்ட போகுது. பார்க்குறோமா? ஏன்? இன்சுலின் வியாபாரம் ஆகும். இன்சுலின் வியாபாரம் ஆகுமா? சோலையெல்லாம் நடத்திருக்கு, சோலையெல்லாம் கட்டியிருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் டொனேஷனே கொடுக்காம வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு சர்க்கரை கரையுமா? புரியுதா? நான் கூட புக்கெல்லாம் எழுதிக்கிறேன். உன் நோயை தீர்ப்பானா உன்னையே தீர்ப்பானான்னு புக்கு எழுதிருக்கேன். புக்கெல்லாம் வாங்காமல் இதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாருல, அப்புறம் என்னத்துக்குன்ட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, வீட்டுக்கு போனால் சர்க்கரை கரையுமா? வாங்கி ஆகணும். பின்ன எங்க கொஞ்சமான வியாபாரம் பார்க்கணுமா வேணாமா? எங்க வியாபாரமே நோக்கோன்னு பண்றவங்க இருக்கிறாங்க. நாங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு நான் என்ன நினைச்சேன்னா, இதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே சரி எக்கச்சக்கமா சம்பாதிச்சலாம், ஒரு 1000 கோடி சொத்து சம்பாதிக்கலாம் நான் நினைச்சிட்டேன். சரி, நீங்க உங்க சௌகரியம், நீங்க எப்படி சௌகரியமா அப்படி இருங்க. இப்போ நான் வந்து ஃப்ரீடம் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் இன்சுலின் போட்டுக்கணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் அப்படி சொல்லுவாரா? புக் வாங்கி ஆகணும். பாருங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. புக்கு வாங்கி ஆகணும். சிடிலாம் போட்டுருமா? அது வாங்கி ஆகணும். இப்போ அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறது. இப்போ வீடியோ எடுத்தால் எல்லாம் எப்படி சேல் பண்ணுறது? எதையாவது ஒன்று வியாபாரம் ஆகணுமா வேணாமா? இல்லை, இவ்வளவு உண்மைகளை இந்த முகாம் தவிர வேற எங்கேயாவது சொல்லித்தர முடியுமா? நான் போன நவம்பர் மாதம் மெடிக்கல் காலேஜில் பேசினேன். ஒரு 200 MBBS டாக்டர்கள் உட்காந்துருக்காங்க. இதே தான் பேசினேன். இதே சப்ஜெக்ட் தான். மொழின்னு முழிக்கிறாங்க. துரத்தியெல்லாம் விடலை. இப்போ நான் சொன்னேன் தண்ணிக்கிட்ட போகிறதா பண்ணிக்கிட்ட போகிறதான்னு கேட்டால், இல்லை பண்ணிக்கிட்டு தான் போகணுன்னு சொல்லணுமோ? நான் அவங்க எழுந்திருந்தேன். எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. சரி, தண்ணியை தவிர வேற எதுலையாவது போகுமா? ஒரு சில பேர் கேட்கறான், சார் தண்ணி சொல்லுங்க, எந்த தண்ணி சொல்லலையேங்கிறான். அப்படி இருக்குது சில டிக்கெட்டு.
அவன் நான் இப்போ குடிக்கிற தண்ணிடா அடிக்கிற தண்ணி இல்லைன்னு சொல்கிறது. எளிமை உண்மை வியாபாரம் ஆகாது. நான் அப்படி நினச்சி தான் நிறைய சம்பாதிச்சலாம்னு நினச்சி தான் பண்ணேன். அப்புறம் தான் மூலமாக எனக்கே ஏறிச்சு இது சொல்லாத வைத்தியம் செல்லாத வைத்தியம் போச்சு. ஆமாம், எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோட அக்கா தினம் இன்சுலின் போட்டுக்கிட்டு, அவங்க வீடு மதுரையில் இருக்குது. நான் அவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு காஃபி டீ கொடுக்குறாங்க, இட்லி தோசை இதை கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம், எல்லாம் நடக்குது. நான் அங்கே போய் நீ தண்ணிக்கிட்ட போகல பண்ணிக்கிட்ட போகிற, பேசி குத்தினா ஏறல, 2 இட்லியும் கிடைக்காது. எங்கள் சின்ன மாமனார் 40 வருஷமாக இன்சுலின் போட்டுக்கார். அவர் அது அவங்க வீட்டில் நான் வீட்டில் பேச முடியாதுமா, அதனால தான் இங்கே 4 நாளாக கிடக்கேன். குடும்ப பிரச்சனை உண்டாகக்கூடாதுன்னு அங்கே பேசுறது இல்லை. அங்கே போகும்போது அடங்கி ஒடுங்கி மடங்கி நடுங்கி போகிறோம், இங்கே வரும்போது நிமிர்ந்து வரோம். எல்லாரும் அப்படி தானம்மா, அவெல்லாம் அப்படி தானே, எல்லா வீட்லேயும் அதே கை தான் உண்மை. அவன் எங்கள் சின்ன மாமனார் அவர் வீட்டுக்கு மெட்ராஸுக்கு போனால் ஓடி மாப்பிள்ளை வாங்கன்னு, எனக்கு கல்யாணம் 40 வருஷம் ஆகுது. ஓடி என் பெட்டி வாங்கிட்டு போய் உள்ளே வைக்கிறாரு, டவல் கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஃபேன் போட்டு விட்றாரு, ஏசி போட்டிருக்கேன், வெந்நீர் போட்டு விட்ருக்கேன் குளிங்கன்றாரு. எல்லாம் குளித்த உடனே டிஃபன் கொடுக்குறாரு. டிஃபன் கொடுக்கும்போது திடீர்னு மெட்ராஸ்லாம் அடிக்கடி கரண்ட் கட் ஆகிடும், இங்கே கூட அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது பார்த்தீங்களா. கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா விசிறி எடுத்து விசிறி விட்றாரு. எனக்கு 40 வருஷத்துக்கு மாப்பிள்ளைக்கு எனக்கே மாப்பிள்ளையெல்லாம் வந்துடுச்சு, வந்தாச்சு, எனக்கு விசிறி விட்றாரு. நான் அவர்கிட்ட போய் தண்ணிக்கிட்ட போகல பண்ணிக்கிட்ட போகிறேன், பேசி குத்தினா ஏறல, ஊசி குத்தினா உங்களுக்கு ஏறுது அப்படின்னு இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நான் அங்கே சொன்னேன்னு வச்சுங்க. விசிறி விட்ட மாமனார் விசிறி விடுவாரா, விசிறி விட்டுருவார். புரியுதா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா வீடுகளில் போய் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது குன்ஸா அப்படியே இருக்கணும், குன்ஸா இருக்கணும் அப்படியே. புரியுதுங்களா? வீட்டில் எல்லாம் பேசக்கூடாது. சம்மந்திட்டெல்லாம் சொன்னீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்துடும், சொல்லக்கூடாது. இல்லைன்னா இந்த வீடியோவெல்லாம் இப்போ நீங்கள் வாங்குறீங்களா, இந்த புக்கை கொண்டு போய் இதை கொடுத்து இப்படி ஒரு கேனையன் சொல்கிறான்னு சொல்லணும். தண்ணி கண்ணியில் கரையும் இப்படி ஒரு கேனையன் நாட்டம் ஒருத்தன் பேசினாங்க அப்படின்னு சம்பந்தின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவரே யோசனை பண்ணுவார், ஏன் எனக்கு நல்லது தானே இது கரெக்டாக தானே சொல்லி இந்த அம்மா நம்மளை நேர்மறையாக சொன்னால் கேட்க மாட்டாங்க, எதிர்மறையாக சொன்னீங்க என்ன நீங்கள் கொஞ்சம் திட்டி பேசணும். அங்கே போய் அந்த வீடியோவை அந்த யூடியூப்பில் அதெல்லாம் போட்டு காட்டிடணும். இல்லைன்னா பென்ட்ரைவாக வச்சுக்கிறேன், பென்ட்ரைவ் கொடுத்துடணும், போட்டு பாருங்க அப்படின்னு. அவர் பார்க்குறாரா பார்க்கலையா அவருடைய பிராரப்தம், அது எப்படி இருக்கோ அப்படி நடக்கும். இவ்வளோதான் விஷயம். இங்கிலீஷில் சொல்லணும், தமிழ் வைத்தியம் நம்மளுக்கு கேட்கறது இல்லை, இங்கிலீஷ் தான் கேட்குது சொல்கிறோமா இல்லையா? இங்கிலீஷ் வைத்தியம் தான் கேட்குது. இது ரீஃபார்மிங் பார்த்து, அது டிஃபார்மிங் பார்த்து. இதில் ஃபர்ஸ்ட் டைப்பு ஸ்வாலோயிங் டைப். திஸ் ஃபெலோ swallows pride, accepts reality. This fellow swallows anything but pride. கரெக்டா? இப்போ நான் எளிமையாக சொன்னேன் இல்லையா, கரையும் கரைந்தால் குறையும் குறைந்தால் முடியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது நீ என்ன பெருசாக சொல்லிட்ட, எனக்கு தெரியும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்களே தவிர, ஐயா நமக்கு அவர் அறிவு கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா எளிமை ஒன்று. அப்போ இந்த தன்னுடைய அறியாமையை அவர் ஸ்வாலோ பண்ணிட்டு குருநாதர் சொன்னதை ஒத்துக்குவார். இவர் நீ எதுவானா கொடு, மருந்து, லேகியம், பொடி, சிரப்பு, டேப்லெட்டு, ஊசி எதுவானா கொடு, நான் அதை சாப்பிடுவேன், ஆனால் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் இது டைப் 1. டைப் 2ல் என்னென்னா நீடில் டைப். This fellow accepts reality when needled by words. ஆடிட்டர் வார்த்தையெல்லாம் ஸ்டிங் இருக்குமா? இன்னும் இருக்காதா? ஆடிட்டர் வார்த்தையெல்லாம் ஸ்டிங் இருக்கும், கொட்டும் தேள் மாதிரி.
ஆடிட் ரிப்போர்ட்னா எப்படி இருக்கும்? ஆடிட் ரிப்போர்ட்னா கொட்டுதா இல்லையா? இப்போ உங்க பல பேருக்கு கொட்டுதான் கை கொடுக்குறாங்க பாருங்க. உங்களையே சொன்ன மாதிரி இருக்கா? டைரக்டா நாகஜோதியே சொன்ன மாதிரி இருக்கு. அக்செப்ட். அப்போ அக்செப்ட்ஸ் ரியாலிட்டி when needled by words. This fellow accepts real needles. நிஜோ நீடில்ஸ் கொடுத்தா அதை வச்சே தன்னைத்தானே குத்திக்கிறோம். நான் அவங்ககிட்ட போய் நீ இது குத்திக்காதடா அப்படி ஏதாவது சொன்னா என்ன குத்த வருவானா மாட்டானா? ஸோ அவனுக்கு நல்லது சொல்ல முடியுமா? காஷ்மீர் தீவிரவாதிக்கு போய் ஏதாவது நல்லது பேச முடியுமா? அவனோட பேசணும்னா முதல்ல தப்பாக்கில சுட்டுட்டு தான் பேசணும். சுடாம பேச முடியுமா? அப்படிப்பட்ட ஆசாமி. அடுத்தது ஸ்வோர்டு டைப். This fellow accepts auditors' words. This fellow accepts doctors' sword. SWORD. ஸ்வோர்டுனா கத்தி. இது சவுண்டு. ஒரே சவுண்டு உண்டாக்குறோம். ஆனால் ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, மாறுபடும். இப்போ சவுண்ட் லாஜிக்கில், என்னுடைய சவுண்டு லாஜிக்கில் ஒரு சவுண்டு லாஜிக் இருக்கா இல்லையா? சவுண்ட் லாஜிக்கில் ஒரு சவுண்ட் லாஜிக் இருக்கு, கரெக்டுங்களா? அப்படி அதை புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டம். அண்ட் நம்ம இந்த மாதிரி வைத்தியங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தா we have to pay for it. We don't pay for it, so we pay for it. அர்த்தம் புரியுதா? இதற்கான விலையை தர வேண்டும், நாம் தரவில்லை, தர மறுக்கிறோம். அதனால் அதற்கான விலையை தர வேண்டும். கொடுக்குறோமா இல்லையா? ஒன்னா எங்கேயோ ஒருத்தருக்கு கொடுத்தாகணும். ஒன்னா எங்கிட்ட கொடுக்கணும், இல்லை அங்கே கொடுக்கணும். நான் 1000 கோடி சம்பாதிக்கலாம்னு நினைச்சது அதுதான். தேவையில்லை. என்கிட்ட ஒருத்தர் வந்தார், என் புக்கு படிச்சுட்டு, உன் நோயை தீர்ப்பானா உன்னையே தீர்ப்பானான்னு புக்கை படிச்சுட்டு, அவர் கால ஆம்புடேஷன் ஆகிடுது. அவர் படிக்கட்டு ஏறி என்கிட்ட மாடியில் என்கிட்ட வர்றாரு. சார், என்ன சார் இப்படி ஒரு புக்கு எழுதிக்கிறீங்க, தண்ணியிலேயே சக்கரை குறையும்னு எழுதிக்கிறீங்க, யாருமே சொல்லலை, எனக்கு காலையே வெட்டிட்டாங்க சார் அப்படின்னு வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், முன்னையே வந்திருந்தேன்னா கத்தி சொல்லி புண்ணை ஆற வச்சு உன்னை நடக்க வைக்க என்னால் முடியும். நடக்க வைக்கும் வைத்தியம் நடக்காது, நடக்க வைக்காத வைத்தியம் நடக்கும். வருத்தப்பட்டான். சார் எனக்கு நடந்துடுத்து சார், நடக்க வைக்காத வைத்தியம் நடந்துடுத்துன்னு வருத்தப்பட்டான். நான் சொன்னேன், இவ்வளவும் பண்ணி சொஸ்தமாயிடுவியா இல்லையான்னு கேட்டேன். ஆயிடுவேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விரல்ல ஒரு காயம் ஏற்படுது, அந்த காயத்துக்காக அது கேங்க்ரீன் ஆகிடுச்சு, எதையோ சொல்லி காலை பெரிய லெவலில் வெட்டிடுறாங்க. இந்த பெரிய காயம் ஆறுது, பெரிய காயம் ஆறிப்போகுது, அந்த சின்ன காயம் ஆற மாட்டேங்குது. ஏன் தெரியல. யாருக்காவது தெரியுதா? அது இல்லை, பிளட் சப்ளை இல்லைல்ல. பெரிய இல்லைம்மா, சின்ன காயம் உண்டாக்கும் போது இருக்கும்போது அவனு தனியாக இருக்கான், அவன் டாக்டர் கிட்ட வரதில்லை. டாக்டர் கிட்ட வந்த உடனே இந்த பேசி குத்தி ஏறாத தண்ணியை ஊசி குத்தி ஏத்துறாரா இல்லையா? இன்ட்ராவினஸ் ட்ரிப் போட்டு ஏற்றிடுறாரா இல்லையா? அங்கே ஆப்ரேஷன் முடிஞ்சு 20 நாள் அங்கே இருக்கானா இல்லையா? அப்போ அந்த பெரிய காயம் ஆறுதா இல்லையா? அந்த இன்ட்ராவினஸ் ட்ரிப்புனால தான் ஆறுது. ஏன்னா பேசி குத்தி ஏறல, ஊசி குத்தி அது. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், நம்ம வீட்டு பெருசுகள்லாம் உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போய்டும், அங்கே போய் 4 பாட்டில் ஏற்றினா உடம்பு நல்லாயிடும். வீட்டுக்கு போகலான்னு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னால் கூட இவர் வரமாட்டார். ஏன்னா இன்னும் அவர் லிஸ்ட் வச்சுக்கிறார், இன்னும் யாரெல்லாம் வரலன்னு அவர் லிஸ்ட் வச்சுக்கிறாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வரேன் இருக்காங்க, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வரேன் இருக்காங்க, இப்படி கணக்கு வச்சு இவங்கெல்லாம் இன்னும் வரல, அதுக்குள்ளே எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிறாரு இவர் பெரியவர். வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அதுக்கு இன்னும் 2 நாளைக்கும் பணத்தை கட்டிட்டு அவங்கெல்லாம் சீக்கிரம் அவனை முடுக்கி விட்டு உடனே போய் பாடுறான்னு சொல்லணும். அவனை முடிக்க விடணும். அந்த
இப்படி வைத்தியம் என்பது அவனவனுடைய பல பல விஷயங்களுக்காக வைத்தியம் நடக்குது. பல விஷயங்களுக்காக வைத்தியம் நடக்குது. ஓர்படிகள் 2 பேர் இருக்கிறாங்க. பெரிய ஓர்படி இன்சுலின் போட்டுக்கிறான் அப்படின்னா சின்ன ஓர்படியும் போட்டுக்கணும்னு நினைப்பாளா மாட்டான்? மாமியாருக்கு சக்கரை முத்தி போச்சு, கால் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னா, மருமகளா இருக்கிறவ 1 காலா 2 காலா கேட்பாளா மாட்டாளா? கண்டிப்பா கேட்பாளாம். மாமியார் ஆச்சு இல்ல, அந்த மாமியார் மேல அந்த மருமகளுக்கு 2 பங்கு அக்கறை. ராசாமிய பழி வாங்கறதுக்கான நேரம் காலம் அமையுது. நம்ம பழி வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கோம். கூலிப்படையை ஏவி விட்டா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். டாக்டரை ஏவி விட்டா ரொம்ப சேஃப். கரெக்டுங்களா? நடக்குமா? நடக்காது. மாமியாரை வெட்டி விட்டா தானே நல்லது. நடக்காது. இப்போ நான் இது மாதிரி கொட்டையூர்ல பழைய காலத்தில் கொட்டையூர்ல வள்ளலார் பள்ளிக்கூடம் அங்கே தான் முகாம் நடக்கும். அங்கே இது மாதிரி பேசிட்டு இருந்தேன். அந்த முகாமுக்கு அந்த மாமியார் மருமகள் 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேரும் இன்சுலின் போட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த மருமகள் என்ன சொல்கிறா மாமியார்கிட்ட, மாமியாரே இனிமேல் நீ தண்ணி குடிச்சு சரி பண்ணு, ஆடிட்டர் கரெக்டாக சொல்லிட்டாரு, நான் எப்பவும் போல இன்சுலின் போட்டுக்கிறேன். அப்படின்னு அந்த மருமகள் சொன்னா அந்த மாமியார் என்ன சொல்லுவேன்? நீங்க மருமகளா மாமியாராமா? மாமியார். நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருக்கு மாமியாராங்க? ஒரிஜினல் மாமியாரா சொல்லுங்க. அப்படி இல்லை, இவன் மாத்திரம் ஒஸ்தியான பண்ணி வைத்தியம் பண்ணிக்கிறா, எனக்கு தண்ணி காட்டுறான்னு சொல்லுவாளா இல்லையா? அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பாருங்க. மருமகளா இருந்தா என்ன சொல்லுவீங்க, மாமியாரா இருந்தா என்ன சொல்லுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வெளியே சொல்ல வேண்டாம், ரொம்ப அவமானமா இருக்கும். வெளியே சொல்ல வேண்டாம், மனத்துக்குள்ள வச்சிங்க. அதற்கான இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், தெரியல. நான் அந்த லேடி கிட்ட நான் கொட்டையூரில் அந்த பலாமரத்தடியில் நான் போய் சொல்கிறேன், இல்லைம்மா உனக்கு வியாதி பற்றி தெரிஞ்சுக்கலம்மா, இந்த கத்தி சொன்னாலே ஏற்றுக்கலாம்மா, அந்த கத்திக்கு வேண்டாமான்னு உங்களுக்கு தெரியாது. மாமியாரை வெட்டி விட்டால் தான் கரெக்டுங்கிறான். மாமியாரை வெட்டி விட்டான்னா அந்த தனி கொடுத்துன்னு போகணுன்ற அர்த்தத்துலையும் சொல்லலாம், நிஜமாகவே வெட்டி விடணுன்ற அர்த்தத்துலையும் சொல்லலாம். நடக்குமா நடக்காது? நம்மளே சொல்ல மாட்டோம். ஒரு வைத்தியம் நடக்குது, அந்த நோயாளி எனக்கு உயிர் போனால் மயிர் போச்சுன்னு எழுதி கொடுக்குறான். எழுதி கொடுத்தா தானே அந்த வைத்தியம் பண்ண முடியும். பண்ண முடியும். உயிர் போனால் மயிர் போச்சுன்னு பேஷண்ட் எழுதி தரான். பேஷண்ட்டினுடைய கணவன் மனைவி குழந்தைகள் அவங்களும் எழுதி தராங்க. பேஷண்ட்டினுடைய பங்காளிகள் அவங்களும் எழுதி கொடுக்குறாங்க. எல்லாரும் மொட்டை அடிச்சுக்கிறான். பங்காளியெல்லாம் மொட்டை அடிப்பான், பார்த்துருக்கீங்களா? புது ட்ரெஸ் கிடைக்குமா? இங்க பாருங்க, கறி விருந்தும் கிடைக்கும். கறி விருந்து புரியுதுங்களா? அப்போ 3 பேர் மொட்டை அடிச்சுக்க ரெடியா இருக்கான். பேஷண்ட்டு மொட்டை அடிச்சுக்க ரெடியா இருக்கான். பேஷண்ட்டினுடைய கணவன் மனைவி குழந்தைகள் வாரிசுகள் மொட்டை அடிச்சுக்க ரெடியாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு உயிர் போச்சு, எனக்கு மயிர் போச்சு, நான் மொட்டை அடிச்சினேன். பங்காளிகள் மொட்டை அடிச்சுக்க ரெடியாக, 3 பேர் மொட்டை அடிச்சுக்க ரெடியாக இருக்கும் பொழுது ஒரு டாக்டர் 3 பேரையும் உட்கார வச்சு வரிசையாக 3 பேரையும் மொட்டை அடிக்கணுமா வேணாமா? மொட்டை அடிப்பாரா மாட்டாரா? அடிப்பார். இப்போ நான் இவ்வளவு விளக்கமும் இவ்வளவு ஐட்டமும் சொல்லிட்டு நான் மொட்டை அடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டா எப்படி நடக்கும்? என்னால் மொட்டை அடிக்க முடியுமா?
வாய்ப்பில்லை ராஜா. கரெக்டாக சொல்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. புரியுது? யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். யதார்த்தத்தை புரிஞ்சு வைத்தியம், அதாவது நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த போது ஒரு சேல்ஸ் டேக்ஸில் அப்பீலுக்கு போகிறோம். அந்த அப்பீலில் ஒரு கமிஷனர் அவர்கிட்ட போகிறோம், ஒரு அப்பீல் எடுத்துக்கிறோம், ஒரு சர்க்குலர் காமிக்கிறோம். இந்த சர்க்குலர் பிரகாரம் அவருக்கு டேக்ஸ் போடக்கூடாது, அந்த வியாபாரிக்கு டேக்ஸ் போட்டாங்க. டேக்ஸ் போட்டுட்டீங்க ஐயா அப்படின்னு அவர் பணம் கொடுன்னு கேட்குறார். இவர் கிளைண்ட் என்ன சொல்கிறாரு, இந்த சர்க்குலர் இருக்குதானேன்னு காமிக்கிறார். ஆமாம். அப்போ இது பிரகாரம் எனக்கு நீ அலோவ் பண்ணணும் தானே, எனக்கு ரிலீஃப் கொடுக்கணும் தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்புறம் அவரெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, உனக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டு, உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எனக்கு என்ன இருக்கு? இப்போ இங்கே இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது செய்யணும் எனக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு புக்காக வியாபாரம் ஆகணுமா வேணாமா? வாங்கிடுவோமா? சரி சொல்கிறேன். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பிரதி பிரயோஜனம் இல்லாமல் ஒரு சமாச்சாரம் பாஸ் ஆகும். என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டான் கொன்றமாக இருக்குன்னு சொல்லிட்டார். கரெக்டுங்களா? அதனால புக் வாங்காம போனா சக்கரை கரையாது, பலனு. சோலைக்கு டொனேஷன் கொடுக்காம போனா எனக்கு கூட கொடுக்க வேணாங்க. நீங்க சோலைக்கு டொனேஷன் கொடுக்காமலே வீட்டுக்கு போனீங்கன்னா கரை. ஏன்னா என் குரல் கொஞ்சமாக இருக்குது, சவுண்டு கம்மியாக இருக்குது. அந்த குரல் அதிகமாக இருக்கு. 100 பேர், 5 பாண்டவர்களுக்கு நடுவில் 100 கௌரவர். இது மாதிரி சரி, சர்க்கரை மாத்திரம்தான் இவனுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஏன்னா சர்க்கரை பற்றி பேசி முடியவே நேரம் சரியாக போயிடுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மூச்சு விடுறதுல பல பிரச்சனை. மூச்சு விட முடியல, செத்து போயிடும். கரெக்டா? விட முடியலன்னா செத்து போயிடும். மூச்சு விட்டா அது பேர் மூச்சு, விடாட்டி போச்சு, விட முடியாட்டி போச்சு. ஏன் மூச்சு விட முடியல? மூக்குல சளி அடைக்குது, தொண்டையில கபம் அடைக்குது. மூக்கு சிந்திக்கணும், மூளையும் சிந்திக்கணும். புரியுதம்மா? சாவித்திரி தானே உங்க பேரு? கல்யாணி. நீங்க சாவித்திரியா? சரி. அவன் மூச்சு சிம்பிள். மூக்கு சிந்திக்கணும், மூளை சிந்திக்கணும். நம்ம மூக்கால சிந்திக்கல. இப்ப நீங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க, மூக்குல சளி வந்து சிந்திக்க முடியுமா? பிராணாயாமம்னு சொல்றதே மூக்கு சிந்துறது தான். கெட்டியா சளி இருக்கு, ஒவ்வொரு நெஞ்சு நிறைய வரமாட்டேங்குது. நம்ம என்ன சொல்றோம்? அவன் நெஞ்சில் ஈரம் இல்லடாங்க சொல்றோமா? அது ஏன் வரமாட்டேங்குது? வறண்டு இருக்கு, வரமாட்டேங்குது. ஏன் வறண்டு இருக்கு? தேவையான தண்ணி வரல. தேவையான தண்ணி வந்தா, காவிரியில் தண்ணி நிறைய வந்தா வறட்சி இருக்குமா? வறட்சி. ஏன்னா தண்ணி குடிக்கல. இவன் தேவையான தண்ணி குடிச்சா அப்ப இங்க நீர் வந்துடும் இல்லையா? அந்த உடம்பு அந்த இடத்துல இருந்து அங்கே தள்ளி கொடுக்கும். அந்த உடனே நீர் அது வெளியே வரட்டும் என்று இருக்க, அது நீர் உள்ளே வரட்டும் என்று இருக்கிறது. ரெண்டும் நீர் தான். இருவருக்கும் இடையில் ஜீவ மரண போராட்டம். வீசிங் சொல்றாங்களோ, இழுக்குது இழுக்குது. ஜீவ மரண போராட்டம். முடிவில் வரட்டு செடி உயிர் விரட்டு செடியாக உருமாறி விடுகிறது. இவன் துப்பணும். துப்ப வேண்டும் என்பது ஒரு அறிவு, துப்பறிவு. துப்பி விட்டீர்கள் என்றால் தப்பி விட்டீர்கள், துப்ப மாட்டீர்கள் என்றால் தப்ப மாட்டீர்கள். துப்பி விடுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன். துப்பு இருந்தால் நாம் பிழைப்போம், துப்பி இருந்தால் நாம் பிழைப்போம், இல்லாவிட்டால் நம்ம டாக்டர் பிழைப்பார். துப்ப தெரியாதவன் தப்ப தெரியாதவன், துப்ப தெரியாதவன் துப்பும் தெரியாதவன். நாட்டில் துப்பு கட்டவர்கள் பல பேர், துப்பி கட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. கரெக்டா? இது மாதிரி ஆடுதுறை அந்த இயற்கை மருத்துவ சங்கம் அங்கே ஒரு தடவை ஒரு மாதம் மீட்டிங்கில் நான் எல்லாம் பேசினேன். பட்டுக்கோட்டைக்காரனுங்க 2 பேர் நம்மளை நல்லா கவனிச்சுட்டோம். நம்ம மூஞ்சி கரெக்டாக ஞாபகம் இருக்கு அவனுக்கு. சபரிமலையில் சன்னிதானத்தில் நான் நின்றுருக்கேன். ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், ஐயா நீங்கள் பேசினதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உங்களை பார்த்த உடனே எனக்கு காரிக்கு போகணும்னு ஞாபகத்துக்கு இருக்கும்.
பட்டுக்கோட்டை ஆசாமிகளே கொஞ்சம் வில்லங்கமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டு ஓடி வர்றார், உங்களை நினைச்சாலே எனக்கு காரி துப்பணும். இப்போ நீங்கள்லாம் அவங்கவுங்க ஊருக்கு, நீங்கள் பெங்களூர் போயிடுவீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க ஊருக்கு போயிடுவீங்க. ஒரு வேளை அந்த பெங்களூரில் அந்த ஊரில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன், எனக்கு என் மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வந்து ஓடி வந்து என் மனைவியோட நான் போயிட்டு இருக்கச்சு வந்து சொல்லுவீங்களா இல்லையா, காரி துப்பணும் ஞாபகத்துக்கு வருது சொல்லுவீங்களா? செய்ய மாட்டீங்களா? அவர் சொல்றாரு, ஆனா செய்வார். இதுதான் உண்மை. அப்ப இதை டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு 2 கோடி 4 கோடி செலவு பண்ணி படிச்சுட்டு அவர் மூஞ்சில எல்லாம் காரி துப்புவீங்கன்னா அவர் எப்படிங்க சொல்லுவாரு? ஏதோ ஆடிட்டராக இருக்கிறதுனால எனக்கு வேற ஏதோ பிழைக்கிறதுக்கு வழி தெரியும், அதனால நீங்க பணம் தரலனாலும் நான் சமாளிச்சுப்பேன், அதனால நான் சொல்றேன். அதாவது என்றைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும்போது சில விஷயங்களை மறைச்சே ஆகணும். சில விஷயங்களை மறைச்சி, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் கோடிங் எப்படி பண்ணணும்னு அடுத்த ஆளுக்கு சொல்லித்தர முடியுமா? உங்கள் பொழப்பு காரியம். இப்போ நான் சொல்லிட்டேன்னா இல்லையா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா இல்லையா? காரி துப்புற லெவலுக்கு ஆயிடுச்சா இல்லையா? ஒவ்வொரு வியாதிக்கும் இதே மாதிரி சொல் மருத்துவம் இருக்கு. நிறைய எழுதியிருக்கேன், நிறைய சொல்ல. இப்போ கண் மருத்துவம், இப்போ ஊர்ல கண்ணு மொழியவே தோண்டி எடுத்துட்டு வேற கண்ணு மொழியை வச்சு தைக்கிறாங்க, பார்க்குறோமா? இந்த நோயாளி கண் போனா பரவாயில்லன்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த மொழியை எடுத்துட்டு வேற மொழி வைக்க முடியும். கண் போனா பரவாயில்லன்னு எழுதி கொடுத்துட்டு ஒரு வைத்தியத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அது ஐ கேரும் கிடையாது, ஐ கேரும் கிடையாது, ஐ டோன்ட் கேர். அப்படிதானே? அர்த்தம்லாம் புரியுதா? ஐ கேரும் கிடையாது, ஐ கேரும் கிடையாது. ஏன்னா சைகையிலையும் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. ஐ கேரும் கிடையாது, ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர்னு பண்ணிட்டு ஐ கேர் பண்ணிட்டேன்னு பீட்டிங்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? இப்போ இது எப்படி சரி பண்ணுறது? முத்து சோமசுந்தரம் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அழகாக சொல்லி தருவார். அவருக்கு நீங்கள் அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணால் 80,000 செலவாகுதில்ல, அதை கொடுக்கணுமா வேணாமா? கொடுப்பீங்களா? கொடுக்கணுமாங்கிறார். சொல்லி தராரா இல்லையா? சொல்லி கொடுக்குறாரா இல்லையா? அதுக்கு நம்ம அட்டென்டிவாக நம்ம கற்றுக்குறோமா? யாரோ என்னமோ பண்ணுறான், நம்ம எப்போ நம்ம முடிஞ்சப்போ போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். ஐயா கோவப்படுறது தெரிஞ்சுக்கணுமில்ல. அறிவு தான் ஆரோக்கியம். என்ன அறிவு? ஆரோக்கியம் இல்லைன்னு ஒத்துக்கிறோம், அறிவு இல்லைன்னு ஒத்துக்குவோமா? ஆரோக்கியம் என்பது அறிவு. அறிவை பெற்றால் ஆரோக்கியம் என்பது தானாக அமையும், தானாக அமையும். அந்த அறிவை பெறாவிட்டால் அந்த ஆரோக்கியம் என்பது சித்திக்கவே சித்திக்காது. 2 தலைமுறை 4 தலைமுறை ஆனாலும் அந்த ஆரோக்கியம் சித்திக்காது. எங்கள் டாக்டர் என்னை கூப்பிட்டு உனக்கும் சர்க்கரை, உங்கள் அப்பனுக்கும் சர்க்கரை, உங்கள் தாத்தனுக்கும் சர்க்கரை, உங்கள் யாருக்குமே சர்க்கரையே போகாது போடான்னு சொல்கிறார். எனக்கு நோய் சரியாகாது சொன்னான். சரி ஆகாது ஆகாதுன்னு சொல்கிறோம், ஆகாது. சரி ஆகாது சரி ஆகாதுன்னு சொல்கிறோம், உங்களுக்கு ஆகாது. உங்கள் பரம்பரைக்கே ஆகாதுன்னு சொன்னான்னா உங்கள் பரம்பரைக்கே ஆகாது. இப்போ நான் சரி ஆகும் சரி ஆகும்னு சொல்கிறேன், நான் ஆகிறேன். ஆகிறவன் பேச்சை கேட்குறதா ஆகாதவன் பேச்சை கேட்குறதா? ஆகிறவன் பேச்சு தான் கேட்கணும். நீங்கள் யார் பேச்சு கேட்குறீங்க? இப்போ இனிமேல் பில்லெல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துடணும். அது புரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப வரும்படி, திரும்ப திரும்ப வரும்படி. இப்ப புரியுதா? திரும்ப திரும்ப வரும்படி பண்ணா அது வைத்தியம், திரும்பவே வராதபடி பண்ணா பைத்தியம். இந்த மீட்டிங்க்கு கூட நிறைய பேர் அடுத்த மீட்டிங் வர மாட்டேங்கிறாங்கன்னா அது நான் கூட ஒரு காரணம். திரும்பவே வராதபடி பண்ணிடுறேனா? இங்க வந்தா அடுத்தாப்புல உங்க மெய் வழியிலேருந்து வேற ஒருத்தர் இங்க வரணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட தண்ணி குடியா சரியா போயிடும், நீ அங்கெல்லாம் போவேன்னா 5400 ரூபா தண்டம்,
அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரையும் வரவிட மாட்டீங்க, நீங்களும் வர மாட்டீங்க. அப்போ 100 பேர் இந்த முகாமில் அப்புறம் 20 பேர் தான் வருவாங்க. கரெக்டா? எதாக இருந்தாலும் கூட்டம் காமிக்கணுமாண்ணா, கூட்டம் காமிச்சா தானே சார் வசதி. கூட்டமே காமிக்கலன்னா போச்சு. இது பல்லு பற்றி சொல்லியிருக்கேன். என் பேச்செல்லாம் கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு கேளுங்க, உங்களுக்கு பல் நன்மை உண்டாகும். பல் நன்மை உண்டாகும். கொஞ்சம் பல்ல கடிச்சிங்க, கடிங்க சார். சும்மா நிஜமா சொல்றேன், இப்படி பல்ல கடிச்சிங்க. இங்க ஒரு ஸ்ட்ரென்த் தெரியுதா? தெரியுதா? இருக்கினால் அது இருக்கும், இருக்கும். இருக்காவிட்டால் இருகாது, இருக்காது. இருக்கும் வரை இருகும், இருக்கும். இருக்கவில்லை என்றால் இருகவில்லை, இருக்கவில்லை என்றே போகும். இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாலேயே எனக்கு பல்லெல்லாம் விழுந்துச்சு. இருந்தாலும் நான் சொல்லணுமா வேணாமா? சொல்லணுமா வேணாமா? இப்போ இவங்க கொடுக்குற உணவுலாம் பார்த்தீங்கன்னா சாலடு, தேங்காய் துருவல், இதெல்லாம் நீங்கள் வாயில் வச்சு டபால்னு முழுங்க முடியுமா? ஒரு அல்வாவை நாக்கால சட்டி முழுங்குற மாதிரி முழுங்க முடியுமா? இது என்ன பண்ணணும்? வாயில் வச்சு இருக்கணும், டைட்டு பண்ணணும். டைட்டு பண்ணுடா டைட்டு, டைட்டு பண்ணுடா லூஸ், அப்படி ஒரு பாட்டு வைங்க. நீங்கள் உங்கள் பல்ல நீங்கள் டைட்டு பண்ணணும், இல்லைன்னா லூஸ் ஆகிடும். புரியுது. ஆஸ்துமாவுக்கும் நீர் மருந்து, ஆத்மாவுக்கும் நீர் மருந்து. ஹார்ட் சர்ஜரிஸ் ஆர் ஓஆர் போட்ட ஹார்ட்லெஸ் சர்ஜரிஸ். ஹார்ட் சர்ஜரிஸ் ஆர் ஹார்ட்லெஸ் சர்ஜரிஸ். அடுத்தது லைனில் ஏஆர்இ போட்டேன். அர்த்தம் புரியுதா? ஹார்ட் சர்ஜரிஸ் கொஸ்டின் மார்க் ஓஆர் போட்டு ஹார்ட்லெஸ் சர்ஜரிஸ். அடுத்த லைன் ஹார்ட் சர்ஜரிஸ் ஆர் ஏஆர்இ போட்டேன். தேர் ஹார்ட்லெஸ் சர்ஜரிஸ். ஏன்னா எல்லாம் நீங்கள் சொந்த பந்தம் எல்லாரையும் உயிர் போனால் மயிர் போச்சுன்னு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வைத்தியமே நடக்குது. அப்போ நம்ம யூடியூப் ப்ரூட்டஸ் தென் சீசர் மஸ்ட் டை. நம்ம வீட்டு அம்மா சொல்லிடுச்சுன்னா, என் புருஷனுக்கு கொடுத்துட்டு போனால் எனக்கு மசில் போச்சுன்னு எங்கள் வீட்டு அம்மா சொல்லிடுச்சுன்னா போக வேண்டியதுதான். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி பிரெயின் சர்ஜரிஸ் ஆர் பிரெயின்லெஸ் சர்ஜரிஸ். இதுக்கெல்லாம் வழி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன், அத்தனையும் நீங்கள் சொல்ல முடியல. உங்களுக்குலாம் எப்போ அது மாதிரி ஏதாவது வைத்தியமே பண்ணணுன்னா ஐயா இருக்கிறாரு, சோலை வனம் இருக்குது, நம்ம இடத்துக்கு போகலாம், நம்ம சொல்லலாம். உங்களுக்கு எந்த வைத்தியமும் செய்யப்பட மாட்டாது. என்ன வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதை செய்து காமிப்போம். நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம், வேணாட்டி விட்டுருவோம். ஹார்ட்டில் இருக்கிற அடப்பு சளி கோழையாக கெட்டி கெட்டியாக வந்துடும். இந்த எனிமா சிகிச்சை சொல்லி கொடுத்தாங்களே, எனிமா செய்யாமலே யாராவது போயிருப்பீங்க, இன்னி வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க, செஞ்சு பழகு. அந்த ஹார்ட்டில் இருக்கிற அடப்பு வாய் மூக்கில் கட்டி கட்டியாக கோழையாக வந்துடும். புரியுதுங்களா? யார்கிட்டையும் காட்ட முடியாது, யார்கிட்டையும் காட்ட முடியாது. தனிமை ஓய்வு. கரெக்டாக? பாத்ரூம் எல்லாம் கதவெல்லாம் மூடிண்டு நல்ல தாப்பாலெல்லாம் போட்ட அப்புறம் தான் எதுவுமே செய்ய முடியும் இல்லையா? இனிமா சிகிச்சையோ எதுவோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நீங்களே பண்ணிட்டா அது வைத்தியம். உங்களுக்கு இன்னொருத்தம் பண்ணால் பைத்தியம். இந்த மாதிரி கேட்டுச்சு. இந்த தைராய்டு பிரச்சனை. தைராய்டு இப்படி இப்படி உங்கள் கழுத்தை நீங்கள் திருவணும். உங்கள் கழுத்தை நீங்களே திருக்கினா, நம்ம துண்டு திருக்கினா அதுலேருந்து ஜூஸ் வெளியே வர்ற மாதிரி வெளியே வந்துடும். அந்த தைராக்சின் தைராய்டில் சுரக்க வேண்டிய சமாதானங்கள் சுரந்து வெளியே வரும். அது செய்யலைன்னா உங்கள் கழுத்தை நீங்களே திருக்கிண்டா வைத்தியம். அப்போல்லாம் உங்கள் கழுத்தை நான் திருக்கினா பைத்தியம். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் நமக்கு நாமே செய்துக்கணும். மூலம் மருத்துவம் இல்லை. முன்மூலம் போகுமடா என் மூலம், வன்மூலம் போகுமடா என் உரை மூலம், உன்மூலம் போகுமடா நீர் மூலம், அன்றில் நீயாவாய் நிர்மூலம். ஜலம் போக மலம் போகும் பின்னாலே, மலம் போக மூலம் போகும் பின்னாலே. மலடு மருத்துவம் பற்றி கருத்தறியா மாந்தர் கருத்தறியார். வல்லியுணர்வு இடையுணர்வுலாம் வேற மாதிரி வரும். கருத்து அறியார், கருதறியார். காது மருத்துவம். காது நன்கு கேட்க என் காது கொடுத்து கேட்க. நான் சொல்றது இதுதான் சொல் மருத்துவம். இப்போ ஸ்டுடியோல
திருவள்ளுவர் 10 குறள்ல சொன்ன விஷயத்த ஔவையார் 2 வரியில சொல்றான். நோய்னா என்ன சொல்றான்? நோய்க்கு இளங்குடையல்ங்கிறான். குணம்னா என்ன சொல்றான்? குணம் அது கைவிடல்ன்றான். கைவிடாது இருந்தால் அது குணம். நம்ம அதை கைவிட்டுடா நம்மளை கைவிட்டுடும். எத்தனை நாள் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எவ்வளவு கைவிடாத வரை கைவிடாத முறை, கைவிடாத வரை கைவிடாத முறை. நம்ம அதை கைவிட்டா அது நம்மளை கைவிட்டுரும். கரெக்டுங்களா? நமக்கு நாமே தண்ணி குடிக்கணும், நமக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அந்த தண்ணி நம்ம தான் குடிச்சாகணும் அப்படிங்கிறது நமக்கு நாமே செலுத்தி கொள்ளக்கூடிய நீர்க்கடன். நம்மளுக்கு நீர்க்கடன் நாமளே செலுத்தணும், இல்லைன்னா நான் சந்ததிகள் செலுத்தணும். அர்த்தம் புரியுதா? நம்ம சந்ததிகள் நீர்க்கடன் செலுத்துவாங்க. Right and left of diabetes. By taking right quantity of water at right intervals of time, you would have left the disease. Otherwise, you will be left with the disease. அதான் ரைட் அண்ட் லெஃப்ட். இது சொல்லாத மருத்துவம், செல்லாத மருத்துவம். பிரத்யக்ஷம், அனுமானம். சில விஷயங்கள் பிரத்யக்ஷமாக எடுத்து டெஸ்ட் பண்ணி எவ்வளவு டென்சிட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது பிரத்யக்ஷம். அனுமானம் என்பது தண்ணி குடிச்சிருந்தா டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசல்யூஷன் ஆகிடும், சொல்யூஷன் ஆகும் அப்படிங்கிறது அனுமானம். அனுமானத்தின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கணுமே தவிர பிரத்யட்சமாக ரத்தமாக சிந்திப்பேன்னு சொல்லக்கூடாது. மொத்தமாக சிந்திக்கணும், மொத்தமாக சிந்திக்கக்கூடாது. அறிவு தான் ஆரோக்கியம், உயிர் போனால் மயிர் போச்சு, இதெல்லாம் சொல்லிட்டேன். உலக நீதினு ஒன்று சொல்கிறது. என்ன பாட்டது? போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், முஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், நெஞ்சார போய் தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், சினம் தேடி அல்லலையும் தேட வேண்டாம், சினந்திருந்தார் வாசல் வழி தேர வேண்டாம், குற்றமொன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம், கொலைகளவு செய்வாரோடு இணங்க வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். இப்படி நிறைய சொல்லியிருப்பான் உலக நீதி. அதில் கடைசியாக 5 வரி வரும். 5 பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம், அது ஏது என்றெங்கின் சொல்ல கேளாய், தஞ்சமுடன் வண்ணான். நம்ம துணி துவச்சி கொடுக்குறாருல வண்ணான், தஞ்சமுடன் வண்ணான், நாவிதந்தன் கூலி, சகல கலை ஓதுவித்த வாத்தியார் கூலி, நஞ்சமர வஞ்சருத்த மருத்துவச்சி கூலி, மகாநோவு தனை தீர்த்த மருத்துவந்தன் கூலி. 5 பேர் கூலியை கையில் வச்சுக்காதங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் சக்கரை நோய் போச்சா இல்லையா? இனிமே வருமா? வராதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். பணமே கொடுக்காம போனீங்கன்னா மறுபடியும் வேதாளம் முருக மறையாது. இல்லை, எனக்கு பணம் ஆசைப்பட்டு நான் சொல்லலைங்கய்யா, ஆனால் அது எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். நம்ம குரு தட்சிணாமூர்த்திங்கிறோம். ஏன் அவர் தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சுக்கிறோம்? தட்சணையை எதிர்பார்த்து தட்சண திசையை பார்த்து உட்காந்துக்கிறார். புரியுதுங்களா? தட்சணையை எதிர்பார்த்து தட்சணை வர திசையை பார்த்து உட்காந்துக்கிறதுனால தான் தட்சிணாமூர்த்தி. நம்ம கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குறாரு, உத்தரவு கொடுக்குறாரு. உத்தரமூர்த்தின்னு சொல்கிறோமா? அந்த குருவுக்கு அது தேவையில்லை. இப்போ நீங்கள் கொடுக்கணுங்கிறதே எனக்கு தேவையில்லை, அது வேறு விஷயம். நம்ம கொடுக்கணுங்கிறது நியாயம் இல்லையா? ஏன்னா நமக்கு நல்லது சொல்ல ஆளே இல்லை. நம்ம வீட்டு ஆசாமி நம்ம உயிர் பண்ண மயிர் வச்சு நிறுத்தோம். நம்ம வீட்டு ஆசாமி சொல்றானா? உயிர் பண்ண மயிர் வச்சு சொல்றானா? சொல்லணுமா வேண்டாமா? சொல்ல மாட்டோம். அதான் அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 5 பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம்னு சொல்லும்போது, அந்த மருத்துவர் கூலியை கை கொள்ளாதே, அவருக்கு சரியான காசு கொடு அப்படின்னு சொல்றாரு. இது சொல் மருத்துவம் தான், நாங்கள் சொல் மருத்துவர் தான். கொடுக்கணுமா வேணாமா, சோலைக்கு பணம் கட்டணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? இது ஏன்னா நம்மளே ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும். ஒருத்தரே தேர் இழுத்துன்னு போக முடியுமா? முடியாது. நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கல, இல்லை சோலையெல்லாம் போய் பாருங்கள், எல்லாம் அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னமும் அதில் நிறைய வசதிகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஐயா இருக்கிற வரைக்கும், அதுக்கு அப்புறமும் சரி, அந்த நல்ல நோக்கோடவே அது நடக்கும்.
லட்சியங்களை மூட்டை கட்டினாதான் லட்சங்களை மூட்டை கட்ட முடியும் அப்படிங்கிறது தான் உலகம். அதனால தான் இன்றைக்கி எல்லா மருத்துவ உலகத்தில் நீங்கள் எல்லாரையும் பார்க்கலாம், லட்சியங்களை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு லட்சங்களை மூட்டை கட்டியிருக்காங்க. பிணவரையெல்லாம் பணவரையாக இருக்கு. பார்க்குறோமா இல்லையா? ரெய்டு போகிறாங்க, பிணவரை மார்ச்சுவரி பூரா ரூபா நோட்டாக இருக்குது. 1200 கோடி வரும். புரியுதுங்களா? அவ்வளோலாம் வேண்டாம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அளவுக்கு நமக்கு புரிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம். அனைவருக்கும் நல்லது அமையட்டும். வாழ்க. வரைக்கும் உங்களுக்கு சொல் மருத்துவத்தில் அருமையாக அவங்களை தூங்க விடாமல் பண்ணியிருப்பார். இதை ஞாபகத்தில் கைப்பிடியுங்கள். அவர் சொன்னது தான், முடிந்தவரை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். சரிங்களா? சந்தோஷமாக இந்த வரைக்கும் கிளாஸ் எடுத்தார், நீங்களும் கிளாஸை கவனிச்சிங்க. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு பன்னீர் திராட்சையை வழங்க இருக்கிறோம். வாங்கிக்கிட்டு அடுத்த கிளாஸு